இந்த கதையை கேட்ட பிறகு வாழ்க்கை பற்றிய உங்களுடைய புரிதல் கண்டிப்பாக மாறும். அது ஒரு ரம்மியமான மாலை பொழுது. நான் அந்த கடற்கரையில் அமர்ந்து போக விருப்பமில்லாமல் சூரியன் மறைந்து கொண்டு இருப்பதையும், நீ முன்னே செல்வதா இல்லை நான் முன்னே செல்வதா என்று போட்டி போட்டுக் கொண்டிருந்த அலைகளையும் ரசித்துக் கொண்டு இருந்தேன். அப்போது பெரிய குடும்பம் ஒன்று அங்கு வந்தது. சிறியவர், பெரியவர் மற்றும் சில குழந்தைகளும் அந்த குடும்பத்தில் இருந்தனர். அனைவருமே கையில் ஒரு செய்தித்தாளை கொண்டு வந்து இருந்தனர், கடற்கரை மணலில் இட்டு அமர்வதற்காக. அப்போது சில குழந்தைகள் அங்கு வந்தனர். எல்லோரிடமும் பிச்சை கேட்டனர். அதில் ஒரு குழந்தை அந்த குடும்பத்தில் இருந்த ஒரு பெண்மணியிடம் சென்றது. அந்த குழந்தைக்கு 9 அல்லது 10 வயது இருக்கும். அவரிடம் பிச்சையும் கேட்டது. உடனே அந்த பெண் கீழே இருந்த மண்ணை எடுத்து அந்த குழந்தையின் கையில் வைத்தாள். அந்த குழந்தை செய்வது அறியாமல் நின்றது. பிறகு இதையெல்லாம் கவனித்த பெண் ஒருவர் அந்த குழந்தையை அழைத்தார். தனது கைப்பையில் இருந்து எதையோ எடுத்தார். பிறகு அதை எடுத்து அந்த குழந்தையிடம் தந்துவிட்டு அந்த குழந்தையை பார்த்து புன்னகைத்தார். அந்த குழந்தையும் அதை பெற்றுக்கொண்டு அவரை பார்த்து புன்னகைத்துவிட்டு தனது சக தோழியிடம் சென்றது. அந்த பெண்மணி கொடுத்ததை சந்தோஷமாக பகிரவும் செய்தது. அந்த பெண்மணி அந்த குழந்தைக்கு பணம், காசு எதுவும் தரவில்லை. அதற்கு பதிலாக தன்னிடமிருந்த மிட்டாய்களை கொடுத்தார். இது கதையல்ல, நிஜம்.